ஸ்மைலி செய்கிறதுக்கு இது பொட்டேட்டோ ஸ்மைலி. அதுக்கு உருளைக்கிழங்கு ஒன்று திருகி வேக வச்சு திருகி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கிறிஸ்மஸ்க்கு ஒரே ஒரு ஸ்பூனு அரிசி மாவு. கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் இல்லைங்களா? ஆமாம், அதுக்காக. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, வேணான்னா விட்டுடுங்க. எள்ளு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தான். இதுக்கு உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. போதுமா? மிளகாய்த்தூள் கொஞ்சமாவா? தேவைன்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா நாங்கள் டேஸ்ட்டுக்கு வேணும்னு சொல்லி போடுறோம். வேணாம்னா போட தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவு எண்ணெய். அப்படி இல்லைன்னா லேசாக தனித்து வச்சுக்கோங்க வேணும்னா. அப்போ நல்லா கிறிஸ்பாக வரும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சது இல்லைங்களா ஸ்மைலி. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு இது எடுத்து இப்படி மூக்கு வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் ஸ்பூனாக எடுத்துகிட்டு அதில் இப்படி கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிடுது பாருங்கள். அது மாதிரி தான் எல்லாமே இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொரித்து எடுத்துக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்மைலி சிப்ஸு. மிளகாத்தூள் வேணான்னா பெப்பர் தூள் போட்டுக்கலாமா? ஸ்மைலி ஃபேஸை காணாமா? நல்லா பெருசாக ஓட்டப்பட்ட ஸ்மைலி ஃபேஸ் வந்துடும் நினைக்கிறேன். கூப்பிடாத ஸ்மைலி இருக்குது இருக்குது. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு. எப்படி இருக்கு? கிறிஸ்பி. இது ரொம்ப சூப்பராக மொடின்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. வாய் மட்டும் டேஸ்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி. சரி, அதுக்கு சாஸ் வேணா இன்னும் சூப்பராக சாஸோடு சாப்பிட்றாரு. சேஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே தான். ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்மைல். ஸ்மைல்.